எல்லோருக்கும் வணக்கம். மதம் கொண்ட காளைகள் என்ன செய்யும் தெரியுமா? 1000 பாயிண்ட்கள் கீழே இருந்து மேலே ஏற்றி வரும் அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட 15 நாளுக்குள்ள மார்க்கெட்ல 1000 பாயிண்ட்கள் என்பது ஏறி வந்திருக்கு. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னாக்கா மார்க்கெட்ல ஆல்மோஸ்ட் 72 பாயிண்ட்கள் மேல் நோக்கி ஏறி வந்திருக்கான். அதாவது மார்க்கெட்ல ஒரு தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா 10 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே சில நாட்களாக ஒரு 10-15 நாளாக மார்க்கெட் இருக்கிறதுனால கொஞ்சம் மகிழ்ச்சி கொடுத்துக்கிட்டு இருக்கு. இனிமேல் கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு 100 பாயிண்ட்டுமே இது போனஸ் சந்தோஷமாக தான் நான் பார்க்குறேன். இங்கே யாருமே பெருசாக பேராசப்படல. லோ ரேட்லேருந்து கிட்டத்தட்ட 1000 பாயிண்ட் நிஃப்டி ஏறி வந்துட்ட. இனி மறுபடியும் ஒரு 1000 பாயிண்ட் இறங்கினதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 1000 பாயிண்ட் ஏறினாலும் எங்களுக்கு மகிழ்ச்சி தான். அல்லது இங்கிருந்தே இன்னொரு 1000 பாயிண்ட் ஒரு போனஸாக மேல் நோக்கி ஏறி வந்தாலும் ரொம்ப மகிழ்ச்சி தான் அப்படின்ட்டு எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க. இந்த சமயத்தில் தான் நம்ம ஆளுகளுக்கு வித்தியாசமான ஒரு எண்ணம் அப்படின்றது வரும். இத்தனை நாள் கீழே இறங்கி கிடந்தப்போ ஒன்றுமே தோணி இருக்காது. இப்போ என்னடானா திடீர்னு கடந்த 10-15 நாட்களில் பல பங்குகள் 20% மேலே ஏறி வந்துட்டான். பாருங்க, ஒரு உதாரணத்துக்கு இந்த வருண் பிவரேஜஸ் அப்படின்ற பங்கெல்லாம் லோ ரேட்ல இருந்து கிட்டத்தட்ட 15% பக்கம் ஏறி வந்திருக்கான். இந்த கோரமண்டல்னு ஒரு பங்கு அவனு லோ ரேட்ல இருந்து கிட்டத்தட்ட 15% மேல வந்துட்டான். யூனோ மிண்டான்னு ஒரு பங்கு அவனுக்கு கிட்டத்தட்ட லோல இருந்து 20% பக்கம் மேல் நோக்கி ஏறி வந்துட்டான். இனி நிறைய பேர் யோசிச்சு உள்ள இறங்குவாங்க. அவங்க ராசிக்கு மறுபடியும் அப்படியே திரும்பி இறங்கிருமான்னு தெரியல. ஸோ நம்ம ஆளுங்க மிக அழகா என்ன பண்றாங்கன்னா, வாங்க வேண்டிய நேரத்தில் வித்து விட்டுறதும் அதே மாதிரி விற்க வேண்டிய நேரத்தில் வாங்குறதும் தான் நம்ம ஆளுகளுடைய வேலையா இருக்கு, ரீட்டைலினுடைய வேலை. ஆனா இந்த ஃபாரினர்ஸ்னுடைய வேலை பாருங்க, ஓ மை காட் வாட் அ மிராக்கிள் அப்படின்ற மாதிரி பல நாட்களுக்கு பிறகு எத்தனை கோடிக்கு வாங்கினாங்கலாம் கேட்காதீங்க. அவன் 1 கோடி கூட வாங்கட்டுங்க, ஆனாலும் அது வாங்கின கணக்கில் தானே வருது. ஸோ 694 கோடிக்கு நேற்று எஃப்ஐஎஸ் வாங்கியிருக்காங்க. நம்ம டிஐஸும் அவங்க வாங்கும் பொழுது நம்ம ஆளுகளும் போட்டி போட்டு 2534 கோடிக்கு நெட்டுக்கு வாங்கியிருக்காங்க. இதனால மார்க்கெட் நேற்று மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. எஃப்ஐஎஸ் வெறும் 10,000 கோடியை போடுங்க, பல லட்சம் கோடி வித்து விட்டுருக்கீங்க. ஆனால் நீங்கள் வெறும் 10,000 கோடி போடுங்க. எங்களுடைய நிஃப்டி ஒரு அக்ஷய பாத்திரம் மாதிரி நீங்கள் ஒரு 10,000 கோடி போடும்பொழுது மறுபடியும் ஒரு 24,000-25,000 வந்ததுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 4-5 லட்சம் கோடியை பிடிச்சி வித்து விடுங்க. உங்களை யாரு கேட்க போறா? யாராவதுனால தடுத்து நிறுத்த முடியுமா? அதனால தயவு செய்து கொஞ்சமாவது புத்திசாலித்தனமா நடந்துங்க. ஒரு 10,000 கோடிக்கு மட்டும் வாங்கினீங்கன்னா நீங்க என்ன குறைஞ்சா போயிருவீங்க. பல லட்சம் கோடி எடுத்துட்டு போனீங்கல்ல, ஒரு 10,000 கோடி நீங்க போடக்கூடாதா? நீங்க வேணா ஒரு 10,000 கோடி போட்டு பாருங்க. நிஃப்டி 1000 பாயிண்ட் மேல் நோக்கி வந்துச்சுன்னா எல்லாத்துக்குமே ஒரு மகிழ்ச்சி தானே. நண்பர்கள், இந்த சமயத்தில் கோல்டில் மட்டும் ஒரு முக்கிய தகவல் இருக்கு. ஏன்னா யூஎஸ் ஃபெட்டினுடைய ரேட் கட் சம்பந்தப்பட்ட தகவல் இருக்கிறதுனால கோல்டு இருக்கிறதுலே அவனுடைய வாழ்க்கையினுடைய உச்சத்துக்கு வந்துட்டு மறுபடியும் ஒரு 2-3 நாளா அந்த இடத்துல நின்று யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஏற்கனவே கடந்த 1 மாதமாக எந்த விதமான முடிவும் எடுக்காம ஒரே நிலையில நின்றுக்கிட்டு இருந்துட்டு கடந்த 2-3 நாட்களா மேலே இருந்தா இப்ப மறுபடியும் அதே இடத்துல நின்றுட்டு இருக்கான். ஏன்னா அமெரிக்காவில இருந்து அந்த யூஎஸ் ஃபெட்டினுடைய ரேட் கட் பண்றாங்களா இல்லையா அப்படின்ற தகவல் வேணும் அப்படின்றதுக்காக இன்றைய மார்க்கெட்ல எடுத்து பார்த்தோம்னு வச்சுங்களேன், சந்தோஷமே கொடுக்காத பங்குகள். ஏண்டா இவன்லாம் நம்மளுடைய போர்ட்போலியோல இருக்காங்கன்னு நொந்து போய் பேசாம காசி யாத்திரையில போய் கடல் கடியில் உட்காந்துக்கலாமா அப்படின்ற மாதிரி பல்வேறு வகையை நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த டேன்லா அப்படின்ற பங்கெல்லாம் கிட்டத்தட்ட 1 இயர் லோல குப்புறப்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய பங்கு. அவன்லாம் பாருங்க இன்னைக்கு ஒரு 15% ஏறி திடீர்னு ஏதோ ஒரு மகிழ்ச்சி அப்படின்றது கொடுத்துருக்கான். ஜிஆர்எஸ்சி அப்படின்ற ஒரு கம்பெனி, இவனை பாராட்டியே ஆகணுங்க. இந்த மசகான் டாக்குன்னு தான் இன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 8% ஏறி இருக்கான். ஆனா இந்த ஜிஆர்எஸ்சி டேன்லாவோடவும் யார் அதிகமாக பாராட்டணும் அப்படின்னாக்க என்ன கேட்டால் இந்த மசகான் டாக் அப்படின்றதான் பாராட்டணும். என்ன காரணம்னு கேளுங்க. கிட்டத்தட்ட 4-5 மாதங்கள்ல இருந்து 8-10 மாதம்னு கூட கணக்கு வச்சுங்க. போன வருஷத்துல இருந்து 10 மாதமாக ஒரு குறிப்பிட்ட லோவை உடைக்காம அப்படியே போராடி கிட்டத்தட்ட பழைய ரேட்டு பக்கத்தில் வந்திருக்கான். இதுவே நம்ம வச்சிருக்கக்கூடிய பல்வேறு போர்ட்போலியோல இருக்கக்கூடிய பங்குகள் அவனை பிடிச்சி லேசா தள்ளி விடக்கூட வேண்டாம். அவன் முன்னாடி நின்று உப்புன்னு ஊதி விட்டா போது குப்புன்னு கீழே விழுந்து கிடந்திருக்கானு 40-50% மேல வீழ்ச்சியா கிடக்கு. பட் இருந்தாலும் இவன் பாருங்க 4-5 முறை தன்னுடைய ஒரு குறிப்பிட்ட லோவை உடைக்காம வீரன் மாதிரி, ஒரு போர் வீரன் மாதிரி நின்று இன்னைக்கு பழைய ரேட் வந்திருக்கான்னா உண்மையிலேயே இன்னைக்கு ஏறின பங்குகள்ல இந்த மசகான் டாக்கு தான் இன்னைக்கு பாராட்டணும். அதுல இன்னொரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ரிலையன்ஸ் எவ்வளோ பெரிய ஆள், அவனே இந்த 2 days மூவிங் ஆவரேஜ் கீழே போய் ஒரு தொங்கு பாலம் மாதிரி தொங்கிட்டான். பட் இருந்தாலும் இந்த மசகான் டாக் அப்படின்றது 2 days மூவிங் ஆவரேஜுக்கும் கீழே போகாத ஒரு பங்காகவும் இருந்திருக்கு.
போயா கும்பகுட்டி அமெரிக்கா, நீ இறங்குறதுனா இறங்கிட்டு போ, எங்களுக்கு என்னையா வந்தது அப்படின்ற மாதிரி. அதாவது அமெரிக்க பங்கு சந்தைகள் ஏன் இப்படி ரொம்ப வால்டிலிட்டியா இருக்குன்னா, அங்க ஒரு மிக மிக முக்கியமான ஒரு தகவல் அப்படின்றது இன்னைக்கு வரப்போகுது. யூஎஸ் ஃபெட்டினுடைய ரேட் கட். அதனால அவன் சமீப காலமாக கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கான். பட் இருந்தாலும் ஏஷியன் மார்க்கெட்ஸ்லாம் அதை கண்டுக்கல. நீ என்னமோ கேட்டுப்போ, நாங்கள் ஒரு மாதிரி மேலே ப்ளஸில் போகிறோம், இன்னைக்கு நைட்டு தானே தகவல் வரும், அதை நாங்கள் நாளைக்கு பார்த்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு ஏஷியன் மார்க்கெட்ஸ்லாம் தங்களுடைய பவரை காமிச்சிருக்கு. நண்பர்களே, இந்த ஜீரோதா போன்ற பல்வேறு ஆன்லைன் புரோக்கர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்ககிட்ட எல்லாம் சார்ஜ் ரொம்ப கம்மியாக இருக்கும். டிஸ்கவுண்ட் புரோக்கர்ஸ் அப்படிம்பாங்க, நிறைய டிஸ்கவுண்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த வகையில் வந்து ஜீரோதா, பேடிஎம் போன்ற பல்வேறு இருந்ததுக்கு ஆப்போசிட்டில் இந்த ஹெச்டிஎஃப்சி செக்யூரிட்டிஸ், ஐசிசி செக்யூரிட்டிஸ்லாம் இருக்கும். ஏன்னா அவங்க ஃபுல் டைம் புரோக்கரேஜாக எல்லா சர்வீசஸுமே கொடுப்பாங்க. அதாவது அவங்கள பொறுத்த வரைக்கும் எந்த பங்கு ஓரளவுக்கு நல்லா இருக்குது, நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி ரேட்டிங் கொடுப்பாங்க. ஸோ அது இந்த ஜீரோதாவிலையோ பேடிஎம்லையோ இல்லாமல் இருந்தது. ஆனால் இப்போ இந்த பேடிஎம் என்ன பண்ணுறாங்கன்னாக்கா, நாங்கள் செபியினுடைய அப்ரூவல் ஒன்று வாங்கிட்டோம், ரிசர்ச் அனலிஸ்ட் அப்ரூவல். இதனால் நாங்கள் அந்த அனலைசிஸ் சம்மந்தப்பட்ட தகவல்களை, டேட்டாக்களை நாங்கள் பரிமாறுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சமீபத்தில் இந்த பேடிஎம் பற்றி பல்வேறு தகவல்கள் வந்தது. முதல்ல எடுத்தோன்னே இந்த வாரன் பஃபட் அவர்கள் விற்றதுக்கப்புறம் மிகப்பெரிய அளவில் வீழ்ச்சி அடைஞ்சான், மறுபடியும் கொஞ்சம் மேல் நோக்கி வந்தான், மறுபடியும் அதன் மேலே சில பேட் நியூஸ் எல்லாம் வந்ததுன்னு சொல்லிட்டு அவனை ஒரு மாதிரி கீழே இறக்கி விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த தகவல் வந்ததுக்கப்புறம் இன்னைக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்கான். ஆக மொத்தம் கடந்த ஒரு வருஷத்தில் அல்லது அவனுடைய லிஸ்டிங் ஆனதுலேருந்து என்ன வேலை பண்ணியிருக்கான்னா, எல்ஐசி இவனு கிட்டத்தட்ட ஒரே டைமில் தான் பெரிய அளவில் வந்தாங்க. எல்ஐசி இதே மாதிரி லிஸ்டிங் ஆனதுக்கப்புறம் கீழே போயிட்டு மறுபடியும் மேலே மறுபடியும் கீழே வந்திருக்கான். ஆனால் அவங்ககிட்ட பல லட்சம் கோடி சொத்து அப்படின்றது இருக்குது. இந்த பேடிஎம் கிட்ட கடன் தான் இருக்குது. அந்த வகையில் ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ன ஒரு அதிசயம் பாருங்கள், உனக்கு பின்னாடி என்ன வேணால் இருந்துக்கு, ஆனால் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ்னுடைய மூவ்மெண்ட் கண்டிப்பாக வால்டிலிட்டி இருக்கும் அப்படின்றதுக்கு அடையாளமாக இந்த பேடிஎம்மே இவன் 2000 கிட்டத்தட்ட ரொம்பவுமே கீழே இறங்கி வந்திருந்தான். அப்புறம் வாரன் பஃபட் அவர்கள் வெளியே போகிறான்னு சொன்னோன்னே இன்னுமே அடிவாரத்துக்கு போயிட்டான், 300 ரூபா வரைக்கும் போயிட்டான். 300 ரூபா வரைக்கும் போயிட்டு மறுபடியும் 1000 ரூபா வரைக்கும் வந்துட்டு அப்புறம் மறுபடியும் இப்போ 700 ரூபாயில ட்ரேட் ஆகி கொண்டு இருக்கும் பொழுது இது போன்ற ஒரு தகவல் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ சமீபத்திய பல்வேறு கும்பா தகவல்களுக்கு பிறகு இன்னைக்கு தான் ஒரு புது தகவல் அப்படின்றது வந்திருக்கு. ஆக இன்னைக்கு இந்த எல்ஐசி ஷேர் ஹோல்டருக்கு ஒரு மகிழ்ச்சி என்ன அப்படின்னாங்க, இன்சூரன்ஸ் தொழிலில் பலதும் இருக்கு. லைஃப் இன்சூரன்ஸ் இருக்கு, ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கு, ஜென்ரல் இன்சூரன்ஸ் பலதும் இருக்கு. இதுல இந்த எல்ஐசி ஹெல்த் இன்சூரன்ஸ் சைடு ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ண போறதாக ஒரு தகவல் அப்படின்றது ஒன்று வந்திருக்கு. அந்த தகவல் ஃபயர் மாதிரி பரவிட்டு இருந்தது. உடனே இவங்க ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. நான் இங்கே பாருங்க, நாங்கள் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் நிறுவனத்தை அக்வஷன் பண்ணுறதுல ஒரு அட்வான்ஸ்டு பேச்சுவார்த்தையில் தான் இருக்கமே ஒழிஞ்சு இன்னுமே எந்த விதமான அக்ரிமெண்ட்டு நாங்கள் இன்னும் போடல அப்படின்ற மாதிரி தான் தகவல் அவங்க சொல்லியிருக்காங்க. எது எப்படியோ இன்னைக்கு ஒரு 2.5% மேல் நோக்கி ஏறி இருக்க எல்ஐசிக்கு இதுவும் ஒரு காரணமாக அமைஞ்சிருக்கு. இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ்னா கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, ஒரு உதாரணத்துக்கு இந்த ஸ்டார் ஹெல்த் போன்ற கம்பெனிகள்லாம் தான் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸில் இருக்கக்கூடிய கம்பெனிகள். பட் இதுவுமே ஸ்டாக் மார்க்கெட்டினுடைய வீழ்ச்சியின் போது ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ்ல என்ன பிரைஸில் இருக்கான், ஆல்மோஸ்ட் 34% ஒரு வருஷத்தில் இறங்கியிருக்கான். இவனு ஒரு காலத்தில் 600க்கு மேலையெல்லாம் போனவன் தான் இப்போ 354 ரூபாயில படுத்து கிடக்கிறான். ஸோ ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் போன்ற கம்பெனிகள் தான் எக்ஸாம்பிள் அப்படின்ற மாதிரி. நண்பர்களே, இந்த சமயத்தில் யூஎஸ்னுடைய ஃபெட் மீட்டிங் இன்கம் அவுட் அவங்க பேசுகிற பேச்சினுடைய ஏன் இன்னைக்கு இவ்வளோ தூரம் டைப் படிக்க தெரியல, ஏன்னா ஒரே சந்தோஷமாகி போச்சு. அந்த வகையில் இந்த யூஎஸ் ஃபெட்டினுடைய மீட்டிங் வெளியே வரக்கூடிய இந்த நேரத்தில் நம்ம எதிர்பார்க்கறது ஒன்று தான். ட்ரம்ப்னு உங்கள்கிட்ட ஒருத்தர் அமெரிக்கக்காரர் எங்களை போட்டு பாடாப்படுத்திக்கிட்டு இருக்கார் 2 மாசமா. இப்போ இந்த யூஎஸ் ஃபெட்டினுடைய சேர்மன்ட்ட நாங்கள் என்ன எதிர்பார்க்குறோம்னா, நீங்கள் ஒரு பிராயச்சித்தமாக மார்க்கெட்டிங் இருந்து ஒரு 1000 பாயிண்ட் ஏறி மகிழ்ச்சியை தர மாதிரி என்னத்தையாவது ஒன்று பேசி விடுங்க அப்படின்றதான் எல்லாருமே இப்போ இந்த யூஎஸ் ஃபெட் சேர்மன்ட்டு இருந்து எதிர்பார்க்குறாங்க. அப்படி மட்டும் பண்ணிக்கிட்டாக்க நாங்கள் ட்ரம்ப்பை பற்றி நாங்கள் எதுவும் பேசாமல் யூஎஸ் ஃபெட் சேர்மன் வாழ்க வாழ்கன்னு நான் போய் பிஎஸ்சி முன்னாடி நின்று 3 இடம் சொல்லிட்டு வருவேன். இந்த வோடஃபோன் ஐடியா பற்றி தொடர்ந்து ஒரு மாதிரி நெகட்டிவ் நியூஸாகவே வந்துகிட்டு இருந்தது. அவன் 7 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்குமாகவே கடந்த ஒரு வருஷமாக ஆடிக்கிட்டு இருக்கான். கீழே போனால் 7 ரூபா, மேலே வந்தால் 10 ரூபாய்ன்னு ஆடிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அதுல என்ன ஒரு தகவல் அப்படின்னா, பாம்பேல 5G லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் ஒன்று வந்திருக்கு. அதே மாதிரி ஈஸ்மை ட்ரிப் அப்படின்ற ஒரு கம்பெனியில் போர்ட் மீட்டிங் நடக்குது. அதாங்க அந்த 12 ரூபா பக்கத்தில் போய் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான ஈஸி ட்ரிப் பிளானர்ஸ்.
அவன் ஏற்கனவே ஈவியில் கால் பதிக்கிறான் மற்றும் பல்வேறு பிஸ்னஸில் புதுசாக என்டர் ஆகிறாங்கன்னு அப்பப்போ தகவல்லாம் வந்துகிட்டு இருந்தது கடந்த காலங்களில் பார்த்துக்கிட்டு இருந்தீங்களா. அதே மாதிரி இப்போ இன்னொரு தகவல் என்னென்னா அவங்களுடைய போர்ட் மீட்டிங் ஒன்று நடக்குது. அதில் வந்து ஏதோ ஒரு பிஸ்னஸ் அக்வஷன் பண்ணுறதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி தகவல் வந்திருக்கு. அந்த ஸ்டாக் வச்சிருக்கிறவங்க நினச்சிக்குவாங்க, யோ நீ நியூஸ் வந்தால் மட்டும்தான் ஏறுற, எங்கேயாவது ஒரு நாட்டில் பிரச்சனையாகுது உடனே புக்கிங் வேற எங்கேயோ நடக்குதுன்னா உடனே நீ ஏறிடுற, இல்லையா ஏதாவது போனஸு அல்லது ஸ்பிளிட்டுன்னு ஏதாவது நடக்கும்போது ஒரு சின்னதாக ஏறுற. இந்த மாதிரி ஒரு தகவலின் அடிப்படையில் தான் நீ ஏறைய ஒழிஞ்சு சமீபத்தில் ஏதாவது ஒரு குவார்டர்லி பெர்ஃபார்மன்ஸ்க்கு அப்புறம் உன்னை சூப்பராக தூக்கி விட்டாங்கன்னு ஏதாவது ஒன்று இருக்கா அப்படின்ற மாதிரி தான் பாவம் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. நண்பர்கள், இந்த சமயத்தில் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் அப்படின்ற பங்கினுடைய Q3 ரிசல்ட்ஸ் சமீபத்தில் தான் வெளியாயிருந்தது. இன்னைக்கு நிறைய டிஃபென்ஸ் பங்குகள்லாம் பெரிய அளவில் ஏறி இருக்கும் பொழுது இந்த HAL தன்னுடைய Q3 ரிசல்ட்டில் என்ன பண்ணியிருந்தான், பெரிய அளவில் மாற்றம் கொண்டு வந்திருக்கானா அப்படின்னு பார்க்கும்பொழுது பெரிய அளவில் மாற்றம் கொண்டு வரல. அப்படின்னாலும் கடந்த 3 குவார்ட்டர்களாக ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் க்ரோத் இல்லைனாலும் ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் அப்படின்றது தொடர்ந்து ஒரு நிலையாக பண்ணி வச்சிருக்கான். நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்கிற மாதிரி ஒருத்தர் நல்லா இருந்தால் தான் இன்னொருத்தர் வீணாக போகணும், இன்னொருத்தர் வீணாக இருந்தால் தான் இன்னொருத்தர் நல்லா வளரணும் அப்படின்ற மாதிரி எங்கேயாவது போர் வந்து ஆயுதங்கள் கொள்முதல் அதிகப்படுத்துகிற மாதிரி ஏதாவது ஒரு தகவல் வந்தால் தான் இந்த மாதிரி டிஃபென்ஸ் துறை பங்குகள்லாம் ஒரு காலத்தில் ஏறினானுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி சண்டை மந்தமாயிருச்சு, பெரிய அளவில் சண்டை நடக்கலை. ஸோ நம்ம எதிர்பார்க்குறது ஒரு நியாயம் இல்லாத கோரிக்கை தான். இந்த ஷேர் வச்சுருக்கிறவங்கலாம் வந்து உலகத்தில் நிறைய சண்டை வரணும், அதனால் ஆயுதம் கொள்முதல் அதிகமாக இருக்கணும், அதனால் இந்த பங்கு ஏறணும்னு நினைக்கிறது நியாயம் இல்லை. அப்படின்னாலும் ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்கிற மாதிரி எவனாவது ஒருத்தன் வீணாக போனாதான் இன்னொருத்தன் நல்லா வாழணும் அப்படின்றது இந்த உலகத்தில் இருக்கும் போதெல்லாம். இந்த சமயத்தில் இந்த வருண் பெவரேஜஸ் அப்படின்ற பங்கு கீழிருந்து கிட்டத்தட்ட 20% ஏறி இருந்தாலும் அவனுடைய Q3ல என்ன பண்ணியிருந்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப குறைவான லாபம் அப்படின்ற மாதிரி தான் பண்ணியிருந்தான், சேல்ஸுமே கம்மி. ஸோ அப்போ இது போன்ற பங்குகளில் அடுத்து வரக்கூடிய நீ என்னங்க வெறும் 15-20 நாள் தாங்க, இந்த மார்ச் முடிஞ்சோன்னா ஏப்ரல் ஒரு 5ஆம் தேதி 10ஆம் தேதிங்கில மறுபடியும் Q4 ரிசல்ட் வந்து சூடு பிடிச்சிரும். ஸோ போன Q3 ரிசல்ட் யாரெல்லாம் மோசமாக கொடுத்துருந்தாங்க, துரதிருஷ்டவசமாக கொடுத்துருந்தாங்களோ அவங்கெல்லாம் இந்த Q4ல நல்லா கொடுப்பாங்களான்னு இந்த உலகத்துலலாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஹோட்டல் தொழில் பங்குகளுக்கு மட்டும் பெரிய அளவில் பாயாசம் அப்படின்றது வரமாட்டேங்குது நண்பர்களே. கடந்து வந்த பாதை அவனுக்கு வந்து பெரும்பாலும் நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் ஹோட்டல் தொழிலில் கொஞ்சம் அடி வாங்கின பங்கு ஜுனைப்பர் ஹோட்டல்ஸ்னு ஒருத்தர் இருக்கான். அவன் ஒரு வருஷத்தில் கிட்டத்தட்ட 40% சரிஞ்சு கிடக்கிறான். இந்த ஜுனைப்பர் ஹோட்டலில் என்ன ஒரு தகவல் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க 5 ஸ்டார் ஹோட்டல் ஆர் ரிசார்ட் சம்பந்தமாக அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வருது. கரடிகளை நோக்கி டுமில் டுமில்னு 3 முறை சுட்ட மாதிரி இன்னைக்கு மார்க்கெட்லேயே இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான தகவல்னா அது இந்த தகவல் தான். அதாவது நம்ம நாட்டினுடைய வர்த்தகத்தை காப்பாற்றுறதுக்கு பல்வேறு கவர்மெண்ட் அமைப்புகள் இருக்குது. அதில் ஒன்று தான் இந்த டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ட்ரேட் ரெமடிஸ் அப்படின்றது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, திடீர்னு நாங்கள் பார்க்குறோம் நம்ம நாட்டுக்குள்ளே சில ஸ்டீல் ப்ராடக்ட்ஸ்லாம் ரொம்ப ஓவராக இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. மேபி இப்படி இருக்கலாம், ட்ரம்ப் அவர்கள் வந்து ஸ்டீலுக்கெல்லாம் அங்கே பெரிய அளவில் வரி விதிக்கிறதுனால அங்கே காஸ்ட்லி ஆயிடுது. அந்த சமயத்தில் இந்தியாவில் வந்து அது சீப்பான இறக்குமதின்னு சொல்லிட்டு நம்ம நாட்டில் கொண்டு வந்து டம்ப் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன் சில ப்ராடக்ட்டு. அப்போ இந்தியன் ப்ரொடியூசருக்கு பிரச்சனை. அப்போ அந்த சமயத்தில் காப்பாற்றக்கூடிய அந்த ஆன்டி டம்பிங் ஆளுக்கு தான் இந்த DGTR. அவங்க என்ன சொல்கிறாங்க, சில ஸ்டீல் ப்ராடக்ட்ஸுக்கு நம்ம ஒரு 12% கட்டணத்தை உடனே போட்டுருவோம். ஏன் அப்படின்னா நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்டீல் ப்ராடக்ட் தயாரிப்பாளர்லாம் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொன்ன உடனே இன்னைக்கு உண்மையிலேயே டாக் ஆஃப் த டவுன் அப்படின்னா இந்த தகவல் தான். டாடா ஸ்டீல் 3% ஏறிட்டான், செயில் ஏறிட்டான், அதே மாதிரி JSW ஸ்டீல்லாம் ஏறிட்டான். இதில் சில தகவல்கள் என்னென்னா, வரக்கூடிய தகவல்கள் டெம்பரவரின்னு ஒன்று இருக்குது, லாங் டேர்ம்னு ஒன்று இருக்குது. அப்போ இது மாதிரி வரியை ஏற்றுறது, கட்டணத்தை ஏற்றுறதுன்றது குறைஞ்சபட்சம் ஒரு 150 நாள் 200 நாள் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் லாங் டேர்மாக இருக்கும். இப்போ தாங்க நம்மளுக்கு சூடு பிடிக்குது. அதாவது என்ன பண்ணாலும் இந்தியாவுக்கு சாதகமாகவே அமைது. பார்த்தீங்களா, ட்ரம்ப் அவர்கள் வந்து கட்டணத்தை ஏற்றாரு அப்படின்னு உடனே நிறைய பேர் இந்தியாவில் அடுத்த கன்சப்ஷன் எங்கன்னா இந்தியா, சரி அப்போ அங்கே சீப்பாக இருக்குமில்ல அப்படின்னு இங்கே விற்க வர்றாங்க. அப்போ அதனால் என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு விலை குறைவாக கிடைக்குது. ஆனால் இடையில இந்த மாதிரி DGTR உள்ளே பூந்துட்டு இல்லை நீங்கள் வந்து ரொம்பவுமே உள்ள இறக்குமதி பண்ணிங்கனாக்கா இங்கே இருக்கிற தயாரிப்பாளர்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையாகும் அப்படின்ற மாதிரி அது மேலே கட்டணம் போடுறாங்க. அப்போ நம்ம இந்திய கவர்மெண்ட்டுக்கு ஒரு வருமானம் கிடைக்குது. அதே சமயம் நம்ம இந்திய தயாரிப்பாளர்கள் போட்டி வருதுன்னு கொஞ்சோண்டு ப்ராடக்ட் விலையை குறைச்சாங்கன்னு வச்சுங்க, அது நம்மளுடைய பொருளாதாரத்துக்கு இன்னும் ஒரு வலிமை. ஆக மொத்தம் இன்னைக்கு அருமையான ஒரு முக்கியமான தகவல்னா இதுதான். அதே மாதிரி இன்னும் மிக முக்கியமான தகவல், இன்னைக்கு முக்கியமான தகவலாக நிறைய வருது. அதாவது மார்க்கெட் கொஞ்சம் சூடு பிடிச்சோன்னே நிறைய தகவல்கள் ரொம்ப முக்கியமாக தெரியுது. அதாவது இந்த SBI வந்து என்ன ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி 19, 20, 21 எங்களோட இன்வெஸ்டர் மீட்டிங் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.
சாதாரண ஆளு கிடையாது. ஜேபி மார்கனும் சரி, நுவாமாவும் சரி ரொம்ப பெரிய ஆட்கள். அப்போ அவங்களுடைய மீட்டிங்க்கு அப்புறம் இந்த மாதிரியான பெரிய பெரிய அனலிஸ்ட்டுக்கு வந்து இந்தியாவை பற்றியும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பேங்கிங் செக்டர்ஸ் அதை பற்றியும் ஒரு அருமையான நல்லபடியாக கருத்து சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன். உண்மையிலே நம்மளுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சி வரக்கூடிய செய்தியாக கொடுத்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம். சரி நண்பர்களே, இன்னைக்கு வந்த தகவல் அனைத்துமே ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல்களாக வந்திருக்கு. இந்த சமயத்தில் ஃபாரினர்ஸும் கூட நேற்று கொஞ்சோண்டு வாங்கியிருக்காங்க அப்படின்றது இன்னுமே ஒரு மகிழ்ச்சி தான். பட் இருந்தாலும் நேற்று ஏதாவது தெரியாமல் ஏதாவது ஒரு ஆர்டருக்கு இதை போட்டாங்களா என்ன அப்படின்றது தெரியல. இனி அவங்க தெரிஞ்சு வாங்கினாங்களோ இல்லை தெரியாமல் வாங்கினாங்களோ, எப்படியோ நேற்று 350 பாயிண்ட் ஏறினது யாராலையும் அழிச்சு விட முடியாது. நேற்று ஏறினது தான். ஸோ இன்னைக்கு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த உலக மக்கள் ஆர்வமாக இருக்காங்க. இன்னைக்கு தேதி சாதாரணமான தேதியாக இருந்தாலும் யூஎஸ் ஃபெட்டினுடைய மிக முக்கிய மீட்டிங்கினுடைய செய்தி வருது. ஸோ நாளைக்கு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இன்றைய தகவல் அனைத்தும் உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னு எனக்கு மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.